பிரைஸ் பி டு தி லார்ட். நான் டாடா மான்சா டீசல் கார் வைத்துள்ளேன். நவம்பர் 2011 ஷோரூம் டெலிவரி எடுத்து உபயோகித்து வருகின்றேன். என் காருக்கு பியூசி டெஸ்ட் எடுக்க ஒரு புகை பரிசோதனை நிலையத்திற்கு சென்றேன். பரிசோதனை செய்ய ₹150 கட்டணம் என்று சொன்னார்கள். கொடுக்கிறேன் என்றேன். உடனே என் மொபைல் எண்ணை கேட்டு எழுதி கொண்டு என் வண்டி நம்பர் பிளேட்டை போட்டோ எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றவர் சிறிது நேரத்தில் பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து கொடுத்தார். நான் அதை வாங்கி பார்த்துவிட்டு, இதற்கெல்லாம் ₹150 தரமாட்டேன், என்னோட காரில் இருந்து வெளியாகும் புகையில் என்ன உண்மையான ஸ்மோக் டென்சிட்டி இருக்கிறது என்று தெரிந்தால் மட்டுமே காசு கொடுப்பேன் என்றேன். உடனே அந்த நபர் அந்த புகை பரிசோதனை நிலையத்தின் உரிமையாளருக்கு போன் செய்து நடந்ததை விளக்கமாக சொல்லிவிட்டு செல்போனை என்னிடம் கொடுத்து விட்டார். அந்த ஓனர் என்னிடம் போனில் சொல்லுகிறார், எங்க மெஷின் ரிப்பேர் ஆகிவிட்டது சார், அதனால் ஆக்சுவல் டெஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் வேறொரு சென்டருக்கு சென்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்து விட்டார். நான் காசு கொடுக்காமல் அந்த காப்பியை மட்டும் கேட்டு வாங்கி கொண்டு உடனே வேறொரு பியூசி சென்டருக்கு போனேன். அங்கே இருந்த நபர் என் வண்டி எண்ணை வாங்கி கம்ப்யூட்டரில் பார்த்துவிட்டு, இப்பதானே இந்த வண்டிக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இதற்கு மேல் 6 மாதம் கழிச்சு தான் இந்த டெஸ்ட் போட முடியும் என்று சொன்னார். நான் சொன்னேன், அங்கே ஒரிஜினல் ஸ்மோக் டெஸ்ட் செய்ய முடியல, என் காரோட ஸ்மோக் டென்சிட்டியை நான் தெரிஞ்சுக்கணும் என்று சொன்னேன். அதெல்லாம் இங்கே செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு பேசுவதை நிறுத்தி கொண்டார். அதன்பின் நான் விசாரித்ததில் வெளிவந்த பல திடுக்கிடும் உண்மைகள். தமிழ்நாட்டில் பியூசி டெஸ்ட் செய்து கொண்டு கேரளா சென்றால் அங்கே இதை ஏற்றுக்கொள்வது இல்லையாம். அங்கே ஒரு டெஸ்ட் போட வேண்டும் என்கிறார்களாம். தமிழ்நாடு முழுக்கவே இதே நிலைதான் பின்பற்றப்படுகிறதாம். இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் இந்த நிலையே நீடிப்பதால் தான் டெல்லி, மும்பை போன்ற நகரங்களில் காற்றின் தரம் மிக மோசமாகி மனிதர்களின் ஆரோக்கியத்தை அதிகம் பாதிக்க செய்கிறது. இந்த வீடியோவை வைரலாக்கி மத்திய மாநில அரசுகளுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் போலி பியூசி டெஸ்ட்டை தடுத்து நிறுத்தி நம் நாட்டை பாதுகாக்க உதவும்படி கேட்டுக்கொள்கின்றேன். Thank you for watching.